நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பண்ட் ஹைதராபாத்தில் வந்துட்டு நம்ம புத்தா ஸ்டாச்சு இருக்கு பாருங்க. ஸோ நைட் இருக்கிறதுனால பெருசாக தெரியல. ஸோ திஸ் இஸ் த பண்ட் ஸ்டாச்சு. ஸோ இங்கே தான் இருக்கோம். அப்படியே நைட்டு வியூக்காக வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் த அந்த ஏரின்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் ரொம்ப. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல் பக்கத்தில் இருக்கீங்கன்னா. மெயின் ரோட் இங்கே ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர்ஸ். ரேப்பிடோவில் சிங்கிளாக வந்தீங்கன்னா பைக்கில் புக் பண்ணி வந்தீங்கன்னா லைக் ஒரு 50 to 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே வந்துட்டு காரு மினி காரில் வந்துட்டிங்கன்னா ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ட். ஸோ புத்தா ஸ்டாச்சுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் லோக்கலில் உள்ள ஒரு ஆள்கிட்ட சொல்லி தான் அதை கேட்டேன். என்னன்னு கேட்டால் இதுக்கு டேங்கு பண்டுன்னு லொக்கேஷன் போடணும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ திஸ் இஸ் த ஸ்டாச்சு. அந்த பார்க் லைக் பெடஸ்ட்ரியன் ரோடு இருக்குது, நம்ம அதில் அப்படியே நடந்து அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம ஒரு காராபுரி மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா? ये क्या है भाई? ये क्या है? कौन सा? ये पल्ली है भैया. अच्छा अच्छा. और ये पल्ली है, ये चना है, ये छुड़वा है. अच्छा मसाला बना रहे दे देगा. हाँ. अच्छा ओके एक दे दो. एक दो. हाँ इसका नाम क्या है? ये मसाला का नाम क्या है? ये छुड़वा मिक्सर बोलते हैं. சுடுவா மிச்சர். சுடுவா மிச்சர். हाँ. இதை சுடுவா மிச்சர்னு சொல்லுவாங்க போல. చల్మూరి టైప్ बोलते हैं. అయితే గంట తర్వాత ఆడొచ్చింది. अच्छा వచ్చిన తర్వాత ట్రాఫిక్ మిక్స్ பண்ணிட்டு మాట్లాడి ఆమెను ఆటో ఇచ్చేసి ఆమెను పంపించేసిండు. వీడు బండి మీద వెళ్తుంది. ఏమైందో చెప్తా లాస్ట్లో. வாங்க போகிறோம், வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க போகிறோம். ఒకరోజు ఒక పోరడు వాడు బ్యాగ్ వేసుకున్నాడు, స్కూల్ బ్యాగు. 15 సంవత్సరాలు ఉన్నాడు. వాడు నా దగ్గర కూర్చున్నాడు. అమ్మాత కిందికి లోపల దిగిండాడు. थोड़ा ऑनियन दे दो भाई. थोड़ा ऑनियन थोड़ा मिक्स దిగేసి करो. లోపల దిగి ఆలోచిస్తుంది. నేనే పోరడు ఇప్పటిదా గంట సేపు నా దగ్గర ఉన్నాడు, కూర్చున్నాడు. మీకు ఎక్కడ పోయాని कितना? 30 రూపీస్. 30 रुपीस. अच्छा ओके. நிலக்கடலை பொரி, அதுக்கப்புறம் நார்மல் கொண்டக்கடலை, வெங்காயம், கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் லெமனு அப்படியே லைட்டாக தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நம்ம பண்டை வந்துட்டு பண்ட் ரோட்டில் சுற்ற போகிறோம். ஸோ பக்கத்துலேயே ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த ஏரியா கடந்து தான் போகணும் போல். நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ராக் பீச் இருக்கிற மாதிரி இங்கேயே வந்து இப்படி பாத்வே போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு. பெடஸ்ட்ரியன் இருக்குது. பட் ஆனால் சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட். நைட்டுமே ரொம்ப பிஸியாக இருக்கும் இது ரம்சான் பீரியட்ன்றதுனால. வந்துட்டு லாங் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன் ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்கு. பட் ரொம்ப லாங்கில் இருக்குது. தண்ணியுமே வந்து பார்த்தா ரொம்ப க்ளீனாலாம் இல்லை. லைக் பூவாறு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணி பூவாத்தில் எப்படி பிளாக் கலரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப க்ளீனாலாம் கிடையாது. அங்கேயே படகு சவாரிலாம் இருக்குது போல். நைட்டு இப்படி தான் இருக்கும். ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷனில் லைக் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ உள்ள அலோடான்னு தான் தெரியல. இந்த டேங்க் பண்டோட ஹிஸ்ட்ரி தான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ பார்த்தா இதான் வந்துச்சு. டேங்க் பண்ட் refers to the Hussain Sagar Lake, Eastern Embankment in Hyderabad, Telangana. இதை வந்து பில்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஹஸ்ரத் ஹுசைன் ஷா வாலின்றவர் தான் 1562 வந்துட்டு இந்த
லைக் லேயாக பில்ட் பண்ணியிருக்காரு போல். Tangbund also known as Hussain Sagar Lake in man-made lake built by Hazrat Hussain Shah Wali in late 1562. Tour in the Ibrahim Lake. Historical significance is built by during the reign of the last Nizam of Hyderabad. Location and rights. Symbol of Telangana movement. Tangbund Road, trophy. நிறைய இருக்குது ஹிஸ்ட்ரி. ஸோ கூகுளில் சர்ச் பண்ண தெரியும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து இங்கே ஹைதராபாத் வந்தோம். ஸோ சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். பட் போட்டிங்கெல்லாம் இப்போ சர்வீஸ் இல்லை போல. டைம் இப்போ அரௌண்டு 10 PM. பட் அப்போவும் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு மேன் பில்ட் வந்துட்டு ஒரு லேக். செகண்டராபாத்துக்கும் ஹைதராபாத்துக்கும் ஒரு லிங்க் மாதிரி. புத்தா ஸ்டாச்சு பெருசாக நைட்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு நைட் வியூக்காகவும் லைக் இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக தான். பிகாஸ் மார்னிங் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. கேஸ் கிடச்சுன்னா வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். நல்லா ரோடு தான். ரோடுக்கு பக்கத்தில் ஒரு ஏரிக்கு நடுவில் ஒரு புத்தா ஸ்டாச்சு, அது டிவி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு போட் ரைடிங் இருக்குது. லைக் நம்ம திருவள்ளூர் ஸ்டாச்சுக்கு போகிற மாதிரி. டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகே. நிறைய ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. கூடவே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போனால் ஒரு சில கடைகள் இருக்குது. ட்ரை பண்ணிப்போம். டிராஃபிக்கு 10 மணிக்கும் அப்படியே ஓயாமல் காராக போயிட்டுருக்கு. இங்கே லோக்கலில் விசாரித்தப்ப ரம்ஜான் சைடு வந்து பார்த்திங்கன்னா விடியகால் 4 மணி வரை கடை இருக்குமா. ஸோ இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது. தென் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் அதாவது சிட்சாட் இருக்கான். ட்ரை பண்ணி பார்ப்போம். கங்கா பிரெட் ஆம்லேட், பவானி பிரெட் ஆம்லேட். ஓகே, சாத்துக்குடி ஒன்று அடிச்சு பார்ப்போமா? பை சாத்துக்குடி மொசாம்பி. 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 ஓகே. நைட்டு குடிக்கக்கூடாது, இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்களா. ஸோ சாத்துக்குடி அடிக்கிற மிஷின்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆம்லேட் கடை இருக்குது. ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்கும் போல். ட்ரை பண்ணி பார்ப்போம். क्या क्या है भाई जी? क्या क्या है? ब्रेड ऑमलेट, मैगी ओनली. अच्छा, और कुछ नॉन वेज नहीं है? उधर. अच्छा ओके ठीक है. ஸோ இதான் வந்து சிக்கன் பிரெட் ஆம்லேட்லாம் எங்கே இருக்கும் போல். சிக்கன் ரோல், மछली नहीं. சார் சிக்கன் மஞ்சூரியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ மூணுமே ஒரே கடை தான் போல். ஆப்போசிட்டில் பார்த்தா நல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. சாத்துக்குடி அடிக்க போகிறாரு. இன்னும் புரியவே மாட்டேங்குது.
ஆ Bablu. பப்ளு. ஓகே My name is Bablu. ஓகே. My name is ஸ்டானை. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ 50 ரூபாய்க்கு தண்ணி சேர்க்காம சாத்துக்குடி ஜூஸ், ஐஸ் எதுவும் இல்லாமல் இந்த அழகான அண்ணன் தான் வந்துட்டு ஜூஸ் நமக்கு மேட் பண்ணி தந்திருக்காங்க. லைக் யூ. ஓகே பாய் பாய். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான், பட் இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா லைக் ஒரு மேன்மேடு லேக் தான். நம்ம வந்து சுற்றிட்டோம் ரொம்ப. ஸோ கிளம்புறது தான். இந்த பர்த்டே செலிப்ரேட்லாம் இங்கே வந்து பண்ணுறாங்க ஃபேமிலியாக. லைக் நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் இடத்துல கொண்டு போய் செலிப்ரேட் பண்ணுமோ அது மாதிரி வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. நைட்டு 10 மணி ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு 5-7 மணிக்கு இருக்க கூட்ட நெரிசல் அப்படியே இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போது கிளம்பி ரூமுக்கு போவோம். ஓகே பாய்.